புடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. இப்ப இது ஃப்ரீயா கிடைச்சிரும். இது 2க்கும் நீங்க பேமெண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ 3 ஜிம்கா எடுக்குறீங்க. இது 2க்கும் நீங்க பேமெண்ட் பண்ணிடுங்க. இது வந்து ஃப்ரீயா கிடைச்சிரும். இல்ல எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதே சேம் சைஸ்லயே நான் எடுத்துக்கிறேன்னா எடுத்துக்கலாம். அதே சேம் சைஸ்லயே இன்னொரு ஜிம்கா எடுத்துக்கிறேன். 3 ஜிம்கா எடுத்துக்கிறேன். 3 செட் எடுத்துக்கிறேன் அப்படின்னா எடுத்துக்கோங்க. சரிங்களா? 3 செட்ல நீங்க 2 செட்டுக்கு மட்டும் பேமெண்ட் பண்ணா போதும். 1 செட்டு கிஃப்ட்டா கிடைச்சிரும். சரிங்களா? ஆஃபர் புரிஞ்சுதா உங்களுக்கு? ஆஃபர் புரிஞ்சவங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி எஸ் அப்படின்னு மெசேஜ் போடலாம் வாட்ஸ்அப்பில். சரிங்களா? ஓகேங்க. இந்த ஆஃபரில் மாங்கல்யமும் நம்ம இணைச்சி தான் கொடுக்குறோம். மாங்கல்யமும் நீங்கள் ஆஃபரில் வாங்கிக்கலாம். ஸோ மாங்கல்யம் செட் நம்ம என்ன இருக்குன்னு வேணால் நம்ம பார்த்துடலாம் ஒரு கிளான்ஸ். சரிங்களா? மாங்கல்யம் செட் என்ன இருக்குது ஆஃபரில் நம்ம வாங்கலாம்னா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கனா நான் காமிச்சிடுறேன். ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. சரிங்களா? மாங்கல்யமும் நீங்கள் ஆஃபரில் வாங்கிக்கலாம். சரியா? மாங்கல்யமும் அவசியமான தேவை ஒன்று. அது நான் ஆஃபர் போடலனாலும் விற்றுரும். ஆஃபர் போடலைனாலும் விற்றுரும் மாங்கல்யம். ஆனால் அவசியமான தேவை ஒன்று. ஸோ அதையும் நம்ம ஆஃபரில் இணைச்சிட்டோன்னா இதுதானே நான் லிமிட் வைக்கல. இதுதான் என் கடையில் வந்து ஆஃபருங்க. எல்லாமே புது பொருள் எது வேணாலும் எடுத்துகிட்டு போங்க. இதுக்கு என்ன இருக்குது? பொருள் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோன்னா எது வேணாலும் ஆஃபர்னு முடிவு பண்ணிட்டோன்னா எது வேணாலும் கொடுத்துடலாம். அதனால் என்ன இருக்குது அப்படின்ற காரணத்தினால தான் என் சேனலுக்குள்ளே எந்த பொருள் வேணாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் ஆஃபரில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 2 மாங்கல்யம் செட்டு ரேட்டில் ஒரு மாங்கல்யம் செட்டு ஃப்ரீயாக நீங்கள் எடுத்துக்கலாம். நான் மாங்கல்யம் செட்டு 2க்கு 1 ஃப்ரீ வராது. அதுக்கு பதில் நீங்கள் உங்களுக்கு தேவைப்படாது. அதுக்கு பதில் நீங்கள் டாலர் செயின் எடுத்துக்கலாம், அட்டிகை எடுத்துக்கலாம், நெக்லஸ் எடுத்துக்கலாம், வேறு நார்மல் செயின் இருக்கும் இல்லையா அதை எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேறு என்ன தேவை இருக்குது? தோடு ஜிமுக்கு பெரிய தோடு ஜிமுக்கா காமிச்சோம் இல்லையா, ஸோ அதை எடுத்துக்கலாம். அது மாதிரி உங்களுக்கு வேறு என்ன தேவை இருக்கோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். சரிங்களா? பியூர் ஐம்பொன் தாங்கம்மா இது. உங்களுக்கு தான் மெருகு போடாமல் வேணுங்களா? மெருகு போடாமல் கருப்பாக இருக்குமே அது வேணுமா? 1 வருஷம் போடுங்க, இதே கருப்பாகும். அப்புறமா டெய்லி நீங்கள் சோப்பு சுடு தண்ணி போட்டிங்கன்னா கருப்பாயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் லெமன் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மாங்கல்ய மாடல்ஸ் மட்டும் நம்மக்கிட்ட இருக்கிறத பார்த்துருவோம். ஏன்னா உங்களுக்கு அது உபயோகமாக இருக்கும் இல்லையா? உங்கள் மாங்கல்யம் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிப்பீங்க. ஏன்னா மார்னிங் பார்த்தவங்களே இப்போ இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். புதுசாக தான் இருப்பீங்க அதிகபட்சம். அதனால் இந்த மாங்கல்யம் செட்டுக்களை பார்த்து உங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அம்மா ஐம்பொன் செயினுங்கம்மா. ஐம்பொன் செயின் தருவாங்கம்மா. மெருகு நான் இது என்ன சொல்கிறது, போன வீடியோவில் நீங்கள் இருக்க மாட்டீங்க, நான் பேசியிருப்பேன். திரும்ப இந்த வீடியோ நீங்கள் புதுசாக வந்திருப்பீங்க. இது வந்து ஒரு ஐம்பொன் உருக்கள் தான். ஆனால் இது மேலே மெருகு போடலன்னா இது எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரில எனக்கு. இது எப்படி யூஸ் பண்ணுவீங்க? கருப்பாக இருக்கும். கருப்பாக இருக்கும். இங்கே யாருமே வாங்க மாட்டாங்க. 1 மாதம் வச்சுருக்க மெருகு போடாமல் அங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் கலரு. ஆனால் நேத்திக்கு நான் கையில் போட்டுட்டு போனேன். 3 ரிங்கு வந்து பேக்கெட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்குன்னு கையில் போட்டு போனேன். இது பழைய ரிங்கு, இது 3 புதுசு. நேத்திக்கு போட்டு இன்றைக்கி பாருங்கள் இதே கலர் வந்துருச்சு. அது மாதிரி ஆகிடும். அதெல்லாம் எப்படி நம்ம கடையில் வர கஸ்டமருக்கு செயின் கருப்பாக வச்சுட்டு எப்படி விற்க முடியும்? அதெல்லாம் டவுனில் இருக்கவங்களாவது வாங்குவாங்கம்மா. கிராமத்தில் இருக்கவங்களாம் கருப்பாக இருக்க பொருள் வாங்கவே மாட்டாங்க. மெருகு போட்டு தாங்கம்மா வெளியில் வரும். மெருகு போடாமல் வேணால் பச்சை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம், லெமன் வாஷ் பண்ணி. நான் உங்களுக்கு லைவில் நான் என்ன தான் மூச்சரிக்க இந்த லைவில் பேசினாலும் இன்னொரு யாரோ ஒருத்தர் வந்து அதே கேள்வி